ஓம் ஹரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலை கட்டி காக்கும் பரமேஸ்வரம் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ இந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஜூன் மாதத்திற்கான ராசி பலன்கள். இதில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி ஜூன் மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவான், குரு பகவான் 4 கிரகங்களும் ரிஷப ராசியிலே அமர்ந்திருக்கிறார்கள். கேது பகவான் கன்னி ராசியிலே அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் கும்ப ராசியிலே ஆட்சி வளத்தோடு அமர்ந்திருக்கிறார். ராகு பகவான் மீன ராசியிலே அமர்ந்திருக்கிறார். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சியாகின்றன. ஜூன் மாதம் 9ஆம் தேதி ரிஷப ராசியில் இருக்கின்ற புதன் பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். மீண்டும் அவர் மிதுன ராசியிலிருந்து ஜூன் மாதம் 26ஆம் தேதி கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகிறார். ரிஷப ராசியிலேயே அமர்ந்திருக்கின்ற சுக்கிர பகவான் மிதுன ராசிக்கு ஜூன் மாதம் 13ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜூன் மாதம் 15ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவான் மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போது தான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். ஆகவே உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். ரிஷப ராசி. ரிஷப ராசியிலே ராசிநாதன் சுக்கிர பகவான் இம்மாதத்தினுடைய முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசியிலே சுகஸ்தானாதிபதி சூரிய பகவானும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி புதன் பகவானும் லாபஸ்தானாதிபதி குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர் புகழ் அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் இம்மாதம் 9ஆம் தேதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு அமர இருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. பண வரவுகளெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை விரயஸ்தானத்திலே ஆட்சி வல்லத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் கருத்து மோதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிறு ஒரு பயணங்களால் சில நேரங்களில் சிலருக்கு அலைச்சல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி சூரிய பகவான் ராசியிலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியில் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சுகஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதாலும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகளுடன் அனுசரித்து போனால் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் குடும்ப உறுப்புடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பாக இருக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உறவினர்களுடன் அனுசரித்து போனால் உயர்வான வாழ்வை பெறுவீர்கள். அவர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். புத்திரஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலருக்கு குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் செய்து வைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையால் அனுகூலமான பலன்கள் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். இரட்டிப்பான வருவாயை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. காதலர்களுக்கு ஒரு அனுகூலமான பலன்கள் உண்டு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு.
சிலருக்கு சாது சந்நியாசிகளுடைய ஆசியும் ஆசீர்வாதமும் கிடைக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை விரைய ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாளருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகள் எல்லாம் விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கருத்து வேறுபாடு காரணமாகவும் வேலை விஷயமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழிலால் அபரிவிதமான லாபத்தை பெறுவீர்கள். கூட்டுத் தொழிலில் கூடுதலான முதலீடு செய்வதற்கான உகந்த காலமாகவே இந்த காலத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானாதிபதி குரு பகவான் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பண வரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் சிலர் ஆதாயத்தை பெறுவீர்கள். பாக்கியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. பாக்கியஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்திலே ஆட்சி வல்லத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலர் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கூடி வரும். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியர் நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாடு சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். முன்பின் தெரியாதவர்களால் சிலருக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. அந்நிய மதத்தினர் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலிலே ஒரு அபரிவிதமான லாபத்தை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. லாபஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய தொழிலிலே அபரிவிதமான லாபத்தை பெறுவீர்கள். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் மூத்த சகோதர சகோதரின் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. நண்பர்கள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே விரயஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி வல்லத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சிலருக்கு மறைமுக எதிரிகளால் தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எச்சரிக்கை. நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் ராமன். நன்றி, வணக்கம்.